Hello traders. So in the video I'm going to explain you how I took this trade. ஸோ இந்த ட்ரேடை வந்து எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேட் பிரேக் டவுன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போட்டுருங்க. எஸ், உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரேடை நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்டையராக வந்து சொல்ல போகிறேன். திஸ் இஸ் 1:3 வந்து கொடுத்த ட்ரேடு. ஸோ இதை நான் எப்படி என்ன டார்கெட் பண்ணேன், ஏன் வந்து இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் வச்சு என்னோடய டிபி அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சாக பார்ப்போம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து என்னோடய லைவ் அக்கௌண்ட்டில் தான் எடுத்திருந்தேன். ஸோ நல்ல ட்ரேட். ஸோ இப்போ வந்து ட்ரேடை வந்து பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாத்தினாலேயும் வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸ் வந்து எடுத்திருந்தது. தென் வந்து நார்மலாக வந்து இந்த லிக்விடிட்டியை நான் டார்கெட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த லிக்விடிட்டியை வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு சார்ட்டில் போய் பார்த்தாலே வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஐசிடி ட்ரேட் பண்ணுறீங்க எஸ்எம்சி அப்படின்னா புரியும். ஸோ இப்போ வந்து த ரீசன் பிகின் திஸ் ட்ரேட் இஸ் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நான் ட்ரேட் வந்து பண்ணும்போது டெய்லியோட கேண்டிலை வந்து லைக் ஆன்டிசிபேட் பண்ணுவேன். விச் இஸ் இப்போ வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ நான் எடுக்கிறப்ப இதே சேம் டே தான். ஸோ நீங்கள் எதுவும் வந்து குழப்பிக்காதீங்க. இது ஏன் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். புல்லிஷாக இப்போ இருக்குது, நான் எடுக்கும்போது ஏன் வந்து பேரிஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லியிலேருந்து போயிடுவோம். டெய்லியில் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ரைஸ் என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து லைக் வெனஸ்டே வந்து ரியாக்ட் ஆகி க்ளோஸ் வச்சுது. ஸோ தேர்ஸ்டே வந்து பர்ஃபெக்டாக வந்து அதையும் ரியாக்ட் பண்ணி அதே சேம் லெவலில் ரியாக்ட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் லைக்லி டு பி செல்ஸ். எது வரைக்கும் போகலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தா இதுதான் நமக்கு வந்து இதுவாக இருந்திருக்கும். பட் நம்ம அவ்வளோ தூரம்லாம் வந்து டார்கெட் வைக்கிற அளவுக்கு லைக் இன்ட்ராடே ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வி கேன் ஜஸ்ட் டார்கெட் த நியரஸ்ட் லிக்விடிட்டி. ஸோ அப்போ வந்து எனக்கு பக்கத்தில் என்ன இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ, இந்த லோ தான் எனக்கு வந்து இருந்தது. இந்த லோ வந்து எனக்கு லாஜிக்காகவும் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இன்டர்னலில் இருக்குது ப்ரைஸு, ஸோ ஒரு எக்ஸ்டர்னலுக்கு வரணும். ஸோ அப்படின்றப்ப நான் இந்த லோஸை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ வெயிட்டட். ஸோ ஓகே, ஸோ எனக்கு வந்து ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். விச் இஸ் 12. டுடே ஓப்பன் வெனஸ்டேவோடது, சாரி தேர்ஸ்டேவோடது, தேர்ஸ்டே. ஓகே, தேர்ஸ்டே நம்ம வந்து ட்ரூ ஓப்பனை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, தேர்ஸ்டே அண்ட் தென் நம்ம ஃப்ரைடேவோட ட்ரூ ஓப்பன். ஓகே, 12. உங்களுக்கு வந்து 00 இருக்கும். நான் 12 ஹவர்ஸ் வச்சுருக்கேன். 00 to 00. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 00 to 12:00 வந்து ஒரு ரேஞ்ச், டெய்லி ரேஞ்சாக இருந்தது. ஸோ இது ஒரு டெய்லி கேண்டல்னு ஆன்டிசிபேட் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் சார்ட்டில் இருக்கனால இப்படி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து எஃப்இஜி வந்து கொஞ்சம் ஓகே டிம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து எஃப்இஜி. கலர் கூட வந்து நான் ஓகே இப்போ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே கேண்டல்னு வைங்க இதை. ஸோ இந்த டே வந்து ட்ரூ ஓப்பன் ஆச்சு. ட்ரூ ஓப்பன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸ் வந்து எடுத்திருந்தது. இந்த ஹைஸை எடுத்துகிட்டு ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து நல்லா இருந்தது. விச் இஸ் அரௌண்ட் 4 AM. ஓகே, 4 AM வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரிஜெக்ஷன் கொடுத்து பின்பாராக வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. இங்கே நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் வந்து எஸ்எம்டி வந்து ஆப்வியஸாக வந்து செக் பண்ணினேன். இஎஸ் அண்ட் ஒய்எம் கூட வந்து செக் பண்ணேன். ஸோ இஎஸில் வந்து ஸ்வீப் பண்ணியிருந்தது, பட் ஒய்எம்மில் வந்து ஸ்வீப் பண்ணலை. ஸோ இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணலை. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஒய்எம், செகண்டாக இருக்கிறது ஒய்எம். ஸோ தட் இஸ் அன் எஸ்எம்டி. ஸோ இதுவும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தது எனக்கு. எஸ்எம்டி இஸ் ஆல்வேஸ் ஜஸ்ட் வந்து ஒரு
நமக்கு டவுட்டாக இருக்கப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஆனால் லைக் 100% வந்து இதாக இருக்குமான்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். பட் நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பார்ப்பேன்னு வைங்களேன். ஸோ ஓகே, எஸ்எம்டி வந்து இருந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கேருந்து வந்து செல் ஆக போகுதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. பட் லைக்லி வந்து எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லோஸை வந்து நான் டார்கெட் பண்ணினேன். ஓகே, ஸோ இந்த லோஸ் இங்கே நான் எப்படி இங்கே எஸ்எம்டி பார்த்தேன்னா ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணேன். 5 மினிட்டில் எனக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனிங் தேவைப்பட்டுச்சு. ஸோ 4 AM வந்து இந்த ஹைஸை வந்து ஸ்வீப் பண்ணிச்சு. 4 AM PO3 ஓகே ஓப்பனிங் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. அந்த எனக்கு இங்கே நான் பார்த்தேன், ஆப்வியஸாக நான் வந்து இதில் என்ட்ரு ஆகியிருக்கணும். பட் நான் வந்து என்னோடய டவுட்டில் வந்து லைக் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதனால் வந்து வெயிட் பண்ணினேன், இந்த PO3 வந்து க்ளோஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிங்கிள் கேண்டலுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து PO3 ஆக்டிவேட் ஆச்சு, விச் இஸ் 5 AMல் வந்து ஒரு ப்ராப்பரான ஓப்பன் நம்ம பியரிஷாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஓப்பன் ஹை வச்சதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி போட்டுட்டு தென் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பியரிஷ் கேண்டலுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா 5 AM ஓப்பன் ஆகி ஹை வச்சது. ஸோ இதுதான் வந்து 5 AM ஹை. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரோ தான் வந்து 5 AM ஹை வச்சது, இந்த ஹைன்னு வைங்க, ஓப்பன் ஹை. ஸோ எனக்கு வந்து ஒரு எஃப்இஜி வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ எஃப்இஜி க்ரியேட் ஆனதுமே இந்த இடத்துல வந்து அரௌண்ட் இங்கே வந்து என்ட்ரி போட்டேன், இந்த கேண்டலில் வந்து போட்டேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து இங்கே தான் இருந்தது. ஸோ பர்ஃபெக்டாக வந்து எனக்கு வந்து டார்கெட் போச்சு. இந்த ட்ரேடோட லாஜிக் இது தான். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கணும். இட்ஸ் மீன்ஸ் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், ஓப்பன் ஹை லோ அண்ட் தென் லோ வச்சதுமே இட் கேன் ரிவர்ஸ் ஆர் இட் கேன் க்ளோஸ். ஸோ லோ வச்சதுமே கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் வந்து லோ வந்து லிக்விடிட்டியை கிராப் பண்ணுது அப்படின்னா இட் கேன் ரிவர்ஸ் சிம்பிளி. ஸோ இங்கே வந்து ஏன் புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து என்னோடய டிபியை எடுத்ததுக்கப்புறம் சடனாக வந்து செம்மையாக வந்து நியூயார்க்கில் வந்து புல்லிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து லைக் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எவ்ரி எக்ஸிட் இஸ் அன் என்ட்ரி, எவ்ரி என்ட்ரி இஸ் அன் எக்ஸிட். அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து எக்ஸிட் ஆகுறீங்க, டிபி அடிக்குதுன்னா அந்த இடத்துல யாராவது வந்து பைக்கு பார்ப்பாங்க, அந்த மாதிரின்னு வைங்களேன். ஸோ இங்கே வந்து இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் 9 AM வந்து ரிவர்ஸ் ஆனனால நமக்கு வந்து புல்லிஷ் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதான் ரீசன் என்னோடய என்ட்ரி என்னோடய டிபிக்கு அப்புறம் பை ஆகிறது. ஸோ நம்ம இதை ஹோல்டு பண்ணியிருந்தோம், நமக்கு க்ரீடு இருந்துச்சு, இதை வந்து நான் வந்து இவ்வளோ வந்து பேராசைப்பட்டு இவ்வளோ தூரம் நான் வைக்கிறேன்னு வைங்க, இங்கே ஒரு லோஸ் இருக்குது, இந்த லோஸ் வரைக்கும் வைக்கிறேன்னு வைங்க. ஸோ அது வந்து ப்ராபபிலிட்டி ஆயிரும், அது வந்து போனாலும் போகலாம், போகாட்டியும் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நமக்கு வந்து நியரஸ்ட் என்ன லிக்விடிட்டி இருக்கோ அதை வந்து டார்கெட் பண்ணிட்டு வந்துடலாம். தென் வந்து யூ கேன் see here தி LRLR லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டியாக இருந்தது, லோஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைஸ் வந்து கீழே போகணும் அப்படின்ட்டு ஒரு லாஜிக் வந்து இருந்தது. தென் வந்து இப்படி தான் கைஸ் நான் இந்த என்ட்ரி வந்து பிளான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். தென் வந்து நான் வந்து மந்த்லி வந்து மென்டர்ஷிப் ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ஒன்லி ஃபார் 2 பீப்புள்ஸ். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி டிஎம் மீ ஆன் இன்ஸ்டாகிராம், லிங்க் பிலோ இருக்குது. டெலிகிராமில் இருக்கீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் ஈஸிலி காண்டாக்ட் மீ ஆன் டெலிகிராம். ஸோ அதில் நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிட்டு பயோவில் போனீங்க அப்படின்னா என்னோடய யூசர் நேம் இருக்கும், அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய சேட்டுக்கு ஈஸியாக வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ்.
ஸோ நான் இங்கே என்ன உங்களுக்கு வந்து டீச் பண்ணேன் அப்படின்னா, பர்ஃபெக்டாக வந்து ப்ரைஸ் செக்ஷன் எப்படி ரீட் பண்ணுறது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நான் யூடியூப்பில் போடுற கண்டென்ட்ஸே பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் அ இன்டர்மீடியட் பர்சன். ஸோ நான் வந்து 1 இயர் 2 இயர் ட்ரேட் பண்ணிருக்கேன், என்னால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக ஆக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யூ கேன் டைரக்ட்லி அப்ளை டு திஸ். எனக்கு வந்து நார்மலாக இந்த எஃப்இஜினா என்னென்னு தெரியாது, ஆர்டர் பிளாக்லாம் என்னென்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் வாட்ச் மை யூடியூப் சீரீஸ். ஸோ அதுவே போதும் உங்களுக்கு. ஸோ இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க, நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் 1 to 1 அப்ளை பண்ணுங்கள். ஸோ கீழே லிங்க் இருக்குது, யூ கேன் யூஸ் இட். தென் கைஸ், உங்களுக்கு ஏதாவது ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட், நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் அண்ட் தென் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா, ப்ளூ கார்டியனில் 40% 45% இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு 2 ஸ்டெப் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி நிஞ்சா எக்ஸ் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 45% ஆஃபர் வரும். ஸோ 45 நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5K 10K வந்து யூ கேன் ப்ரிஃபர். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க, என்கியூ மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸில் நிஞ்சா எக்ஸ்ன்ற கோடு யூஸ் பண்ணுங்கள். 2 இதுலேயுமே வந்து நிஞ்சா எக்ஸ் அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் மேக்ஸிமம் ஆஃப். இப்போ வந்து ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸில் 70% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எஸ் ப்ரௌனு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.